டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்றதுல எனக்கு சொந்த அனுபவம் அப்படின்றது இருக்குதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு அப்ளிகேஷனை பற்றி பேசுறோம்னா அதுக்கு நம்ம சிபாரிசு பண்றோம், அதை நம்ம ப்ரொமோட் பண்றோம் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. அதுக்கு நம்ம ரிவ்யூ தான் கொடுக்குறோம். ஈவன் நான் எடுத்த அப்ளிகேஷன்ல கூட நான் ரிவ்யூ தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு லோன் எடுக்கும் பொழுது அதுல வந்துட்டு எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவு நம்ம தான் எடுக்கணும். ஆஸ் வந்துட்டு ஒரு யூசரா நம்ம தான் வந்துட்டு அதை முடிவு பண்ணணும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்களுடைய ஓன் முடிவு அப்படின்றது எடுங்க. இல்லை ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அவர் மூலியமா வந்துட்டு இந்த முடிவு அப்படின்றது எடுத்துருங்க. ஸோ எனக்கிட்ட இந்த ஒரு அப்ளிகேஷன், நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேரை ஷேர் பண்ணிட்டு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா லோ சிபில் ஸ்கோருக்கு லோன் தராங்களாமே, அடுத்தது வெறும் ஆதார் கார்டை மட்டுமே வச்சு லோன் தராங்களாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனுடைய விளக்கம் தான் ஆஸ் வந்துட்டு ஒரு யூசரா எனக்கு அதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அவ்வளவுதான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் அப்படின்றது என்னன்னா, பிளே ஸ்டோர்ல எக்கச்சக்கமான 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தலை தெரிச்சு சுத்திக்கிட்டு இருக்குது. அதுலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் டெய்லியும் புதுசா வந்துட்டு இருக்கு. லோன் தர்ற மாதிரி உங்களை உள்ள இன்ஸ்டால் பண்ண வச்சு அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு மிரட்டி உங்கள்கிட்ட நிறைய பணம் அப்படின்றது வாங்குவாங்க. என்னப்பா காசு கொடுத்துட்டா சரியாயிடுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்காக இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்களோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டையும் உங்ககிட்ட இருந்து பிடிங்கிப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இவங்க உங்களுக்கு வந்துட்டு காசு தர மாட்டாங்க, உங்ககிட்ட இருந்து காசை இவங்க பிடிங்கிப்பாங்க. இதுதான் எங்களுடைய வேலை. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல இருந்து பாதுகாப்பா இருக்கணும்னா ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதுல இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லோன் ஆப்ல நிறைய லோன் அப்ளிகேஷன் புது அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ போட்டிருக்கோம். ஒருவேளை அதனுடைய ரிவ்யூ ஒரு புது அப்ளிகேஷன் ரிவ்யூ நம்ம போடலன்னா அதனுடைய ரிவ்யூ வேணும்னா அது பேரை கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே போல இதுல எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா வெளியில வர்றதுக்கான ஒரு வீடியோவும் மேக் பண்ணி அதையும் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் பாருங்க. சரி, ஓகே. அதாவது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய பெயர் என்னன்னா ஸ்னாப் மின்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நான் போய் அப்ளை பண்ணும்போது எனக்கு லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல போய் அப்ளை பண்ண எனக்கு லோன் வந்து ரிஜெக்ட் ஆகி போச்சு. ஸோ அடுத்தது என்னாச்சுன்னா நான் அப்படியே ஆப்பை விட்டுட்டேன். நான் ஆப்பை விட்டுட்டு எதுவுமே நான் பண்ணல. அடுத்தது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சைடில் உங்களுக்கு அந்த ப்ரூஃப்லாம் காமிக்கிற மாதிரிங்க. அடுத்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு நான் ஒரு பெரிய லோன் அமௌண்ட் அப்படின்றது க்ளோஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த லோன் அமௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ண உடனே ஒரு 10 நாள் கழிச்சு என்னுடைய வந்துட்டு சிவில் அப்டேட்டிங் அப்படின்றது நடந்திருக்குது. அந்த சிவில் அப்டேட்டிங்ல நான் போய் பார்க்கும்பொழுது வந்துட்டு ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்துட்டு 720 705 வந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு நான் போய் இதுல சும்மா எதாச்சியா செக் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு திடீர்னு இங்க லிமிட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா அது எதுக்காக எப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல, தெரியல. முதல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை பொறுத்திருந்து பார்த்து மறுபடியும் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தெரியல, இல்லை எனக்கு சிவில் இங்க கொஞ்சம் ஏறினதுனால கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் எனக்கு இங்கே வந்து கொடுத்துட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் என்னுடைய சிபில் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இது அப்டேட் ஆக இங்கே லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் நிறைய பணம் அப்படின்றது யூஸ் பண்ணிட்டேன். 46,000 சம்திங் ஏதோ வந்துட்டு லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய லிமிட் அப்படின்றது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி யூஸ் பண்ண என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எனக்கு இதில் வந்துட்டு எனக்கு கட்டுற அமௌண்ட்டு இங்கே அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி கிரெடிட் கார்டு எடுத்து நம்ம வந்துட்டு ஒரு டியூ கட்டினா இங்கே லிமிட் 50,000 இருக்குன்னா அதில் ஒரு 1000 ரூபா நம்ம டியூ கட்டிட்டோம்னா இல்லை 51,000 அப்படின்றது மாறும். அந்த மாதிரி வந்துட்டு அதாவது அந்த மாதிரி மாறும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு மாறுது. ஸோ இப்படியே அதிகமாகிட்டே போது நான் டியூவை பேமெண்ட் பண்ண இதுதான். இந்த அப்ளிகேஷனில் நான் என்னென்ன விஷயங்கள் டாக்குமெண்ட்டாக கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆதார் கார்டு கொடுத்தேன். ஸோ ஆதார் கார்டு இல்லாத லோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிடையாது. யாராவது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. உங்களை தேர் எழுத்து தெருவில் விட்டுருவாங்க, மாட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆதார் கார்டு இல்லாமல் இங்கே லோன் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. அப்படி சொன்னால் நம்பாதீங்க, அது முழுக்க போலி. ஆதார் கார்டு, பேன் கார்டு இது எல்லாமே இன்கம் ப்ரூஃபு, அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு நார்மல் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் கொடுக்குறேன் அப்படின்னாங்கன்னா ஓகே, அது வேற விஷயம். சிபில் ஸ்கோர் லோ சிபில் ஸ்கோரில் கொடுக்குறாங்கன்னா அது வேற விஷயம். பட் ஆதார் பேன் இல்லாமல் லோன் தரேன் அப்படின்னாங்கன்னா அது வந்துட்டு முழுக்க போலியான ஒரு விஷயம். கவனமாக இருந்துக்கோங்க. அண்ட் அதே போல் அடுத்த கட்டம் அப்படின்றதுல என்னாச்சுன்னா, இப்படி கட்ட எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ லிமிட் அப்படின்றது இருக்கு. ஒரு 5000 லிமிட் அப்படின்றதுக்குள்ள போன உடனே எனக்கு பர்சனல் லோன் ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பர்சனல் லோனை நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28,000 சொச்சமாக என்னால் வந்துட்டு எடுத்துக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றது இதில் எனக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. 28,000 எடுத்துக்க முடியும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை, டிசப்பாயிண்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் முழுக்க வந்துட்டு என்னால் அந்த பணத்தை வந்துட்டு ஸோ எடுக்கும்பொழுது அதிக டென்யூர் டேட் எடுக்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா 2 ஆப்ஷன் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஒன்று 6 மாதம், இல்லை 3 மாதம், அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இல்லை 1 வருஷம், அதிகமான அமௌண்ட் போனால் 1 வருஷம். ஸோ மாதம்
ஒரு 1000 1500 இந்த மாதிரி கட்டுற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா கிடையாது. 2000 3000 மேலதான் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதனாலே ஒரு டென்ஷனாவே இருக்கும். என்னடா ஒரு அவசரத்தை கூட எடுக்க முடியல, கண்ணு முன்னாடி காசு இருக்குது எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் இதுதான் தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க. ஓகே நமக்கு பணம் இருக்குது, பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு எடுத்து வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. இந்த தப்பு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன் நான். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம போய் கடன்ல இதை பத்தி தெரிஞ்சு நம்ம 4 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். முட்டாள்தனம் நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றத நான் ரொம்ப கான்சியஸா இருக்கிறேன். ஸோ உங்களுக்காகவே இந்த மாதிரி இதெல்லாம் நான் இந்த மாதிரி சிக்கல்லாம் மாட்டிக்காம வந்துட்டு இருக்கிறேன். என்னடா யூடியூப்ல அவ்வளவு பேசிட்டு இவம்பரா கடன் வாங்கிட்டு கட்டாம இருக்கான், அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. ஸோ என்னுடைய அனுபவம் அப்படின்றது இதுதான். அப்போ இதுல வந்துட்டு சிபில் அப்படின்றத பாக்குறாங்க. ஆப்வியஸா அதுல தெரியுது. ஏன்னா சிபில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது நான் எடுத்து பேமெண்ட் பண்ண சரியா அதுல ரிப்போர்ட்டிங் கொடுத்துருவாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ எனக்கு சிபில் ரிப்போர்ட்டிங் நடக்குதுன்னா இப்போ சிபில் இவங்க இருக்கிறாங்க, இவங்க வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது நமக்கு புரிய வருது. அண்ட் அதே போல ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஐ எம் ஷூர் நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலைங்க. அதாவது இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் ஏதாவது கொடுத்துலான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் கொடுக்கல. இன்கம் ப்ரூஃப், சேலரி ஸ்லிப் இதெல்லாம் எதுவுமே நான் கொடுக்கல. பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ இவங்களா எனக்கு லிமிட் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டை இப்போ வரைக்கும் கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறதுனால அடுத்த லிமிட் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு லோனாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எடுத்து ஆன் டைமில் கரெக்டாக பேமெண்ட் பண்ண அதில் வந்துட்டு நிறையா பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். எனக்கு ரிங் அப்ளிகேஷனில் ஒரு எமர்ஜென்சி எனக்கு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக எனக்கு ரிங் அப்ளிகேஷனில் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்தில் நான் இருக்கிறேன். அதில் எடுக்கல இன்னும். பட் இருந்தாலும் ரொம்ப எமர்ஜென்சி, கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா ரிங் ஓகே, ரிங் இருக்குப்பா, பிரச்சனை இல்லை, நம்மளுடைய பிரச்சனை சால்வ் ஆயிடும், கொஞ்சம் ஒரு 2 மாசம் அப்படியே தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றதுல இருக்கேன். பட் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஆப் அன்இன்ஸ்டால் எல்லாம் பண்ணிட்டேன். ரிங்கை பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்படின்றது போடுறேன். அதுலேயும் நான் வந்துட்டு இன்கம் ப்ரூஃப் எல்லாமே கொடுக்கல. அப்புறம் எப்படி அதில் லோன் கொடுத்தாங்கன்னா கஸ்டமர் கேரில் கேட்கும்போது அவங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ ஒரு லோன் எடுக்க போகும்பொழுது நிறைய விஷயங்கள் அப்படின்றத பார்க்கணும். அந்த அப்ளிகேஷன் நல்லவங்களா கெட்டவங்களா, இதுக்கு முன்னாடி அதில் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, ஸோ கூகுளில் ஏதாவது இவங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பார்க்கணும். பிகாஸ் நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ டாக்குமெண்ட்டை கொடுத்து அதை ஏதாவது அவங்க தவறுதலாக பயன்படுத்திட்டாங்கன்னா அதனால நமக்கு தான் சிக்கல். எப்பவுமே சரி, நீங்கள் அடிக்கடி அப்ளிகேஷனில் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா முதல்ல வந்துட்டு நீங்கள் உங்கள் செல்லுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்றத போடணும். அந்த ப்ரொடெக்ஷனை ஆன்டி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு சைடில் வரும்பாங்க. இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனாக போட்டுக்கோங்க. நான் வேணா கீழே லிங்க் கொடுக்குறேன். பிகாஸ் இது ஏன் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது தேவையில்லாத 7 நாள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆன்டி வைரஸ் அப்படின்றது நமக்கு உதவும். ஒருவேளை அப்ளிகேஷன் தேர்ட் பார்ட்டிலேருந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் பேக்கெண்டில் ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் நம்மளுடைய மொபைலுக்குள்ளே போயிட்டு அதனால நம்மளுடைய மொபைல் பாதிப்படைஞ்சு நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்களை வந்துட்டு இவங்க திருடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஸோ இது நம்மளே பாதுகாத்து கொடுக்கும். அதனால இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் அப்படின்றத பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இந்த ஒரு பதிவு அப்படின்றது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் இப்படி பேஸ்ல தான் எனக்கு இதுல லோன் அப்படின்றது வந்துட்டு கிடைச்சிது. ஸோ இந்த ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றது வந்துச்சு. பட் ஆனால் எடுத்த உடனே எனக்கு அது தெரில. இந்த ப்ராசஸ் தான் இப்போ நான் சொன்ன விளக்கம் தான் என்னுடைய அனுபவம் அப்படின்றது இந்த ஒரு அப்ளிகேஷன்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. இந்த வீடியோ பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸோ தாராளமாக அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் இதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஒரு ஹோப் அப்படின்றது கிடைக்கும். இல்லை இதில் ஏதாவது விஷயங்களை நான் மாற்றணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மாற்றிப்பேன் நான். பட் நான் இப்போ பேசக்கூடிய விஷயம் சரின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் அப்படின்னு நான் மாற்றிப்பேன். நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவை சந்திக்கலாம். பாய்.